பற்றி தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற அந்த மாஃபியா அண்டர்வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. யா லைக் எல்லாருமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும், மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். லைக் தீபாவளிக்கு இந்த லீவில் கிட்ஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். அங்கங்கே லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைனிங்காக தான் இருந்தது, பட் ஓவரால் இட் வாஸ் குட். இது ஆக்சுவலி அவருக்கு நல்லா வந்திருக்கு, ஆக்ஷன் நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் இட் வாஸ் நைஸ், வெரி குட். ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. வேற என்ன ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? படத்துல வந்து இந்த கதை தான் ப்ரோ. கதையோட ஸ்க்ரீன் பிளே தான் சூப்பராக இருக்குது ப்ரோ. நிறைய விஷயங்கள் இருக்குது, க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டிருக்கு, ஃபிஷர்மேன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து போர்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மியூசிக்கல் நல்லா தான் ப்ரோ இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் கரெக்டாக செட்டாக இருக்குது. ஹரிஷ் கல்யாண் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. ஆமாம், நானும் அதை பயந்துட்டே வந்தேன், ஆக்ஷன் செட் ஆகுமான்ட்டு. ஏன்னா இத்தனை சாஃப்டாக பார்த்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குது ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் தாராளமாக பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது. கமர்ஷியல் செட்டாக ஒரு பர்சன், ஆக்ஷன் செட்டாக ஒரு பர்சனாக ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த படம் ஆக்ஷனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். காமெடியெல்லாம் எப்படி தங்கதுரை? அதெல்லாம் பக்கா ப்ரோ. காமெடி சூப்பர் ப்ரோ. கனெக்ட் ஆச்சா? எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு, எல்லாம் டைமிங் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அதை பிரச்சனை ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். இது வந்து டீசல் தீபாவளி மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்ற படங்கள் வந்து மேபி வந்து இது ஒரு ஒரு காலேஜ் வைபா டியூட் அந்த மாதிரி இருக்கலாம், பட் இது ஒரு ஃபேமிலி மூவியாக நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவேன். ஆமாம், இது பெட்டராக இருக்குது. நல்லா தானே ஆச்சு படம், சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக, நல்ல படம். கனெக்ட் ஆச்சா? கனெக்ட் ஆச்சுண்ணா. அது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நல்லா தான் இருக்குது. பாருங்க. வேற என்ன, பாட்டுலாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதான். ஆமாண்ணா, கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸுக்காடா? அப்படியாடா? ஆமாம், அப்படிதான் இருக்குண்ணா. ஏற்றுக்கலாம்ண்ணா, பார்த்தா புரியும். நல்லா தான், ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா தானே இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கூட அடுத்த ஷோ போயிட்டு பார்த்துருவாங்க, நல்லா தான் இருக்கும். சரி, என்னண்ணா ஃபேமிலியாக பார்க்கலாம்ண்ணா, எந்த இதுவும் இல்லைண்ணா. ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம், ஜாலியாக வாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப லவ் போர்ஷனும் இல்லை, ஆனால் ஆக்ஷன் போர்ஷன் செம்மையாக இருக்குது. ஹரிஷ் கல்யாணோட 25வது படம் இல்லையா, ஸோ அதை சக்ஸஸ் பண்ணணும்னே பண்ணியிருக்காங்க. இதுவரை வந்து லைஃப்பில் வந்து இவ்வளோ ஒரு பட்ஜெட் ஹரிஷ் கல்யாண் கிடைக்கவே இல்லை. அந்தளவுக்கு போட் சீன்ஸ் எல்லாமே சூப்பர், எல்லாமே ஹெலிகாம் ஷாட்ஸு, போட்டு, வடசென்னை, கடல் சார்ந்த விஷயங்கள், மீனவர் குப்பங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து கடல் ஓரத்தில் உள்ள மக்களை ஈஸியாக அப்புறப்படுத்திட்டோம்னா 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் கூட கிடச்சிடும்.